ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு குருபலம் வருது. அப்போ வந்து குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல உச்சமாயி உங்க ராசிய பார்க்குறாரு. பார்க்கும்போது 7.5 சனி கொஞ்சம் மட்டுப்படும். அப்ப சனியுடைய தாக்கம், தீமை எல்லாமே குறையும். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு. வருமானத்த நல்லா குடுப்பாரு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்காரு. 7க்குடையவர் 3ஆம் இடத்துல. இவ்வளோ சூப்பரான பலன்கள். அப்ப சுக்கிரனும் கூட சேர்றாரு. இதெல்லாம் நல்ல கிரக அமைவுகள். உங்களுக்கு இந்த மாசம் வந்து காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு போகப்போது. சரி புதுசா நீங்க வந்து ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம், தொழில் காரகன் எப்படி இருக்கு? இப்போ என்ன திசா புத்தி போகுது? இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜோதிடர கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதமா அமையுதுங்க. அப்புறம் 11ஆம் இடத்த வேற குரு பாக்குது. சுக்கிரனும் பாக்குதுங்க. அப்போ ஒரு தொழில் மூலியமா நல்ல லாபத்த ஈட்ட முடியும். தொழில் மூலியமா நல்ல வருமானத்த ஈட்ட முடியும். வருமானத்த குறிக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கனால, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. வருமானம் நல்லா வரும். லாபம் நல்லா வருங்க. அதே மாரி இவ்வளோ நாளா இருந்த குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, குடும்பத்தாருடைய என்னன்னா சுமூகமான உறவு நிலைகள் ஏற்படும். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டடா இருப்பாங்க. குடும்ப நபர்களே பெரும் துணையாவும், ஆதரவாவும், சப்போர்ட்டாவும் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதனும், சூரியனும் சேர்ந்திருக்கனால, கம்யூனிகேஷன் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி. தொழில் ரீதியாவும் சரி, உத்தியோக ரீதியாவும் நல்ல வளர்ச்சி. முக்கியமா ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான மாசமா இருக்க போது. திடீர்னு ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா சனி சேர்ந்திருக்கனாலயும், குருவோடைய பார்வை இருக்கிறதுனாலயும் நெறைய இடமாற்றங்கள், அதே மாரி வந்து தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்லாம் இருக்கு. ஒரு சிலர் வீட மாத்துவீங்க. ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துவீங்க. ஒரு சிலர் தொழில் ஸ்தானத்த அப்படியே எடுத்து மாத்துவீங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா புது புது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நல்ல தெய்வ அனுகூலம், பரிபூரணமான தெய்வ நிலை உங்களுக்கு இருக்கு. திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும், நீங்க எத தொட்டாலும் சக்சஸ் ஆகக்கூடிய மாசமா தான் இது இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு உங்களுக்கு. மூத்த சகோதரன் வழி ஆதரவு, இளைய சகோதரி வழி ஆதரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கு. சகோதரன், சகோதரி வழி 2 பேத்தையும் குறிக்கக்கூடியது தான். இது வந்து மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவா சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கனால, அவங்க கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, சுமூகமான உறவுகள் ஏற்படும். நல்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உறுதுணையா இருக்கனால நல்ல உத்வேகத்தோட உங்கனால செயல்பட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்த களத்திர ஸ்தானத்த பார்க்கறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. குருபலம் இருக்கனாலயும், திருமணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, காலகட்டங்கள் நல்ல அமைப்ப குடுக்கறதுனால, களத்திர ஸ்தானமும் நல்லா இருக்கனாலயும், உங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது கைகூடும். எவ்வளவுதான் தடை தாமதங்களா இருந்தாலும், அத மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாளாகி ஒரு உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாரி நீங்க யார்ட்டயாவது கம்யூனிகேஷன்ஸ் அதாவது பிரைவேட் சாட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சனி இருட்ட வெளிச்சப்படுத்திரும். ஏன்னா குரு பார்வை இருக்கனால, நீங்க ஏதாவது வந்து சீக்ரெட்டான இதெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் விட்டுருங்க. நல்ல பழக்கங்களுக்கு மட்டும் தான் குருவும், சனியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கு. புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் நம்ம. தாராளமா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். அமைப்புகள் அனுகூலமாக இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. நீங்க ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, அதிலிருந்து உங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் இருக்கு. அதே நேரத்தில அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க குடும்ப பிரச்சனைய தேடிக்காதீங்க. குடும்ப பிரச்சனைய சொல்லிக்காதீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. கணவன், மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவு நிலை ஏற்படும். கணவனால மனைவியும், மனைவியினால கணவனும் ஒருவருக்கொருவர் ஆதாயமாவும், அனுகூலமாவுமே இருப்பீங்க.
முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயங்கள் கைகூடும். அதேமாரி தாயாருக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும். நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். 7:30 சனி காலகட்டங்கள்ல கை, கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால, குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா, குடும்பத்தார்கிட்ட பேசும்போது, சண்டை சச்சரவுகள் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியுமென்ட்‌டுக்கு போகாதீங்க. காசு பணத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் மமதையும் குடுத்துருவாரு. உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கனால, உணர்ச்சி வசப்பட்டு பேச்ச வந்து கண்ட்ரோல் இல்லாம பேசிறாதீங்க. ஒரு வார்த்தைய கொட்டிட்டு அத மறக்க முடியாது. அதனால உறவுங்கிறது 2ஆம் இடம், பேச்சுங்கிறது 2ஆம் இடம். உறவுகள் கிட்ட எப்படி பேசுறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல அப்படின்னா உறவுகள இழந்துட்டு தவிப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, வாக்கு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே பேசும்போது பல விஷயங்கள யோசிச்சு பேசணும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உயர்வான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துருவாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நீங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது, பெரிய பெரிய வாய்ப்புகள ஏற்படுத்துறது, ஒரு மிக உயர்வான பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் கலைத்துறைக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி திடீர்னு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள பெற்று, அவங்களோட போய் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ற மாரி, அவங்களுடைய ஆதரவுகள்லாம் இருக்கனால ப்ரமோஷன், ஒ சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய நிலைகள அடைஞ்சு, ஒரு நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள குடுத்துருவாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஏன்னா குருபலம் உங்களுக்கு இருக்கனால, வெற்றி வாய்ப்பு எல்லா விஷயங்களுமே வெற்றி சக்சஸு. 7:30 சனி இருந்தாலும் பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7:30 சனிங்கிறது பொதுமக்கள குறிக்கக்கூடியது. அப்போ பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறனால எலக்ஷன்ல நின்னாலும் ஜெயிப்பீங்க. எந்த போஸ்ட் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு, ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள், காசு பணம் சம்பாரிக்கிறது, புது புது டெண்டர் எடுக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு நடக்கும். பெரிய லெவல்ல மாற்றங்களும், வளர்ச்சிகளும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. உறுதியாக இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். கோர்ட்டு, கேஸு, கடன் ரீதியா பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கூடையவர் இருக்கனால, மருத்துவ செலவுகளும் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட்டு, கேஸு, கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு, ஒரு மருத்துவர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால அதுக்கு நிவர்த்தியும் உறுதியாக இருக்கு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை. மீன ராசிக்கு பொதுவா பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும், உயர்வாவும் இருக்கு. உறவு நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், அற்புதமான பலன்கள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுதுங்க. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும், மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை, வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட, இந்த மாசம் வந்து அதுக்கு ஒரு வழி அப்படியே உங்களுக்கு அதாவது இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாரி நடக்க போகுது. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்திருக்காரு வெளிச்சம் குடுக்கறதுக்கு. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரும் சேர்ந்திருக்காரு. 10, 11 கூடையவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. இந்த 26ஆம் தேதி மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் வந்து உங்களுக்கு பலம் குடுத்துருவாரு. சுக்கிரனும் நல்ல பலத்துல இருக்கு. நெறைய நன்மைகள், புது புது மாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அற்புதமான பலன்கள குடுப்பாருங்க. பொதுவாவே இந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. எத தொட்டாலும் மாற்றங்கள். அதுல வந்து என்னன்னா, இடமாற்றமும் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு, தொழில் மாற்றம் இருக்கு. எல்லா வித மாற்றமும் உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வந்து அ 7ஆம் இடத்துல இருந்து புதன் கூட சேர்ந்து பார்க்கறதுனால, எந்த இல இவ்ளோ நாளா உங்கள யாருன்னு தெரியாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, புதன், சூரியன் இணைவே ஒரு ஃபேமஸான இணைவு தான். உங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அதுல
நிபுணரா விளங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதன், சூரியன் சேர்க்கை தான் வந்து உங்களுக்கு குடுக்க போது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு 6ஆம் இடத்துல. அப்போ கட்டாயம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி இருக்குது. தொழில் எப்படி இருக்கும் அப்டின்னா, 10க்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வெளில போய் புது பார்ட்னர் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தொழில நல்லா அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது. இந்த மாசம் தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொழில் தொடங்கலாம். குரு பலமும் இருக்கு. தொழில் பலமும் உங்களுக்கு இருக்கனால, தாராளமா தொடங்கிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல, பர்சனல் ஹாரோஸ்கோப்ல தொழில் ஸ்தான அதிபதி இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். ஏற்ற மாதம் தான் இந்த மாதம்ங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள லாபம் பார்க்குறது, நல்ல அமைப்பு, வருமானம் அப்படிங்கக்கூடியதும், லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமா இனிமேல் வரப்போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. சனி 3 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அற்புதமான கிரக பலம் தான் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான ஸ்தானம்ங்க. ஏன்னா, இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்தது, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போது உங்களுக்கு. நெறைய நீங்க நெனச்ச விஷயத்த விட நெறையா காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர அ இது ப்ரமோஷன்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கே போறதுக்கோ, அல்லது நீங்க நெனச்ச பிளேஸு, இந்த பிளேஸ்ல போய் வேல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்கல்ல, அந்த பிளேஸ்ல போய் வேல பார்க்குறது, நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. 6 செவ்வாய் பலம் பெற்றிருக்கனால உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இன்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும், நல்ல காசு பணம் குடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மேனேஜ்மென்ட் உடைய பாராட்டும், அங்கீகாரமும் பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. எல்லாமே மாற்றங்கள் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. அற்புதமான விஷயங்களும், ஐஸ்வர்ய பிராப்தமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் வந்து முழுமையா உங்களுக்கு நிலைச்சு நிக்குது. 11 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 5 குடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால, உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த நபரையோ, அல்லது நீங்க காதலிச்ச நபரையோ, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே நீங்க திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துல இவ்வளோ நாள் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி, திருமண பிராப்தமோ அல்லது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளோ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு சிலருக்குலாம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகும்ல, அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனாலயும், சனி அங்க இருக்கிறதுனாலயும் சந்தான பிராப்தம் இருக்கு. அதை இவ்ளோ நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. இந்த டைம்ல போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாரி திடீர்னு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பாகம் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு, உங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு காசு, பணம்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த தொழில்கள், கல்வி சார்ந்த உத்தியோகங்கள்லாம் நல்ல நன்மைகள் இருக்கு. நல்ல உயர்வான சேலரி கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா நீங்க மாறுவீங்க. உயர்கல்வியில நல்ல சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்டின்னா, குரு, சுக்கிரன் இணைவே வந்து கலைத்துறைய நல்லா ஹை பண்ணி விடும்.
பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம், கவனம், கவனம். உங்களுக்கு மெயினா வந்து நீங்க மைண்ட் வந்து ஏதாவது கன்ஃப்யூஸ் இருக்கு அப்படின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள சார்ந்த தாயாருக்கோ வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கரும ஸ்தானங்கள், கரும காரியங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்ப குடுத்துருவாரு. வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கும்போது உங்களுக்கு நன்மைகளா மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணணும் நீங்க. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல பலனா குடுக்கும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கணவன் வழி ஆதாயம், அதே மாரி பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு, ஸ்டார்ட் அப் மாரி ஆரம்பிக்கிறதுக்கு, குடும்ப நபர்கள் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உறுதுணையா இருந்து, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை ஈட்டி குடுப்பாங்க. விருச்சக ராசிக்கு அற்புதமான மாதம் தான் இது. ஒரு அதிர்ஷ்டமான மாசமும் கூட சேர்ந்து வருது. ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஆடை, ட்ரெஸ் விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்தா, இன்னும் நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களும், வாய்ப்புகளும் உங்கள தேடி வருங்க. இது வந்து பொதுவா விருச்சக ராசிக்கு நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. ஏன்னா 11 கூடையவரும் 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, நீங்க விருப்பப்பட்ட விஷயமும் வரும். காசு பணமும் தானா தேடி வருங்க. அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், குருபலம் இருக்கனால பல தடைகள தாண்டி, பல விஷயங்கள தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்குங்க, பல மாற்றங்களும், அதிசயங்களும் தானாகவே நிகழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிர பலம் கூட இருக்கனால, நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக ஏக்கங்கள் இருந்துச்சோ, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு, கேஸு சாதகமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவர் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அத புடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்ல அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவ கட்டாயம் குடுத்துரும். அதே மாரி சந்திரன வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறனால, ஒவ்வொரு முடிவெடுக்கும்போது யோசிச்சு செயல்பட்டு எடுங்க. டிப்ரஷன் வந்துரும். கோவம் படபடங்கிறது வந்துரும். சந்திரமங்கல யோகம் இருக்கனால, பிபி இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். டக்குன்னு நெனச்ச விஷயத்த அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிருவீங்க. அது உங்களை வந்து எதிரிகள் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அது எப்படி எதிரிகள் மாறுறாங்க அப்படின்னா, பொதுவா விருச்சக ராசிக்கு எதிரி வெளியிலருந்து வரணும்னு அவசியம் இல்ல. உங்க கூடவே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஃபில்டர் இல்லாம அப்படியே நீங்க பேசுறதுனால, அது அவங்கள காயப்படுத்தும். காயப்படுத்துனவங்க உங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு நெனைப்பாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க. பேசும்போது யோசிக்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பேசக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப பொறுமையா கையாளணும். குரு சந்திர யோகமும் இருக்கு. குரு மங்கள யோகமும் இருக்கு. அதே மாரி சந்திரமங்கல யோகமும் இருக்கு. இது எல்லாமே செவ்வாய் உங்களுடைய ராசிபதி உங்களுக்கு குடுக்குறது. அப்போ உங்கனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலேயே பல மாற்றங்களும், பல அதிசயங்களும், அற்புதங்களும் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்டின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா, நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து தான் நிகழப்போது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த மாதம் வந்து வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய
சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறுறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியனும், சந்திரனும். அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்கள போக்கக்கூடியது. கோடி தோஷத்த போக்கணும் அப்படின்னாலே, அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும் தான் முடியும். அதுவும் வருமானத்த குடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவரு தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடையறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடையறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும், சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ, அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா, அது எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா, நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில்ல நல்ல அற்புதமான வளர்ச்சிகள். வளர்ச்சி, 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவரு தான் உங்களுக்கு 5 கூடையவரு. அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால, 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, தொழில் கிர அதுக்கு உண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா, கோச்சாரத்துல இந்த மாதம் வந்து நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்டின்னே நம்ம சொல்லலாம். அவ்ளோ விஷய நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்த ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸ குறிக்கக்கூடியது தான். அதுவே வந்து உச்சம் பெறும்போது, என்ன அப்டின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். டபுள் புரமோஷன் கிடைக்கும். டபுள் சேலரி இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும் வ ஒர்க் பிரஷரும் கூட வரும். ஏன்னா 6 குடையவரா இருக்காரு. அப்போ வந்து காசு பணத்த குடுக்கும்போது, கூடுதலா பணிச்சுமையும் அவரே குடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே வந்து அஞ்ச மாட்டீங்க நீங்க. கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், புரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகள குடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. ராகு, கேதுக்கள் அப்டின்னாலே கடகராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு, கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்டின்னா தேவையில்லாத பிரச்சனைகள். கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்டின்னா, கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது வந்து துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கங்க. ராகுக்கு துர்க்கை, காளி. கணபதிக்கு கேதுக்கு வந்து கணபதி. ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்து சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இத பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்தில எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிரும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவா என்னன்னா, ஃபேமிலிக்காக நெறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா, சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும், பொறுமையும் இருக்கணும். நிதானத்த கடைபிடிக்கணும். யோசிச்சு பேசணும். கடக ராசிக்காரங்க அது மாரி பேசல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள கையாள்ற மாரி வந்துரும். ஏன் அப்டின்னா, கேதுவுடைய வேலையே என்னன்னா, பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி, பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்டின்னா, சன்னியாசிகள தான் வாழ வைப்பாரு. புகழ் பெற வைப்பாரு. ஆனா, அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்கள குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியிலருந்து இப்ப தான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு, கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசிச்சு பேசணும்.
நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க. உண்மைய பேசுவாங்க அதிகமா. ஆனாலும், உங்களுடைய உண்மையும், எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்ஸிமம் அமைதியா இருக்கிறது பெட்டரு. அதே நேரத்தில ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய சிம்பிளா பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்கள நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால, திருமணத்தில இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால, இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்திற்கு கூடுதல் பலம் இருக்கனால, வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்டின்னா, புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகள விட்டுறாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள கவனமா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. ஆடை, ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால, புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு, புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஐஸ்வர்ய பிராப்தமும், தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால, பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடையறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழும்ங்க. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெனச்சது தான் அப்படியே நடக்க போது. கடக ராசிக்கும், தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா, கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே, அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படின்லாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னன்னா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, கடக ராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்டின்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு. அப்போ கடக ராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவான பலன்கள் என்ன அப்டின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
சூரியன், புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி சனி 3ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும்போது வந்து சுக்கிரனும், குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும், சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும், 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு, பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துலருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா, உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகள குடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்த பாக்குது. அது போக சூரியனும், புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்த பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது 1க்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாரி சொல்லலாம். அது வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்த பாக்குது. லாபஸ்தானத்த பாக்கும்போது, ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அத பாக்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. அதே மாரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கிறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிய குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகள காட்டி பேரும், புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய லெவல்ல பிரபல்யமாகக்கூடியது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹையர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சிய எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது,
நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகிறது. அதே மாரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட்டு கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென்னு லாட்டரி, புதையல் அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்ளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரக சேர்க்கைலாம் இருக்கனால, ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க.
இது எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குதான், நான் இல்லைன்னா சொல்லல. ஏன்னா இந்த மாசத்துல இருந்து தான் புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்காரு. நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பர்ஃபெக்ட்டா வேலை செய்ய போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் கூடி இருக்கும்போது, அதுக்கு பல நன்மைகள் கிடைச்சிரும். அது போக ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு திக்பலமா இருக்கு. சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய நபர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கண்டசனியாக இருந்தாலும், குருவோடைய பார்வை கிடைக்கும்போது, நல்ல கிரகத்துடைய பார்வை கிடைக்கும்போது, நன்மையா இயற்கை அசுபர் உங்களுக்கு நல்ல சுபரா வேலை செய்வாரு. அப்போ சனி திக்பலத்துல வேலை செய்யும். அது போக குரு 11ஆம் இடத்துல வராரு. குரு, சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு. 2 கூடையவரும் 11ல இருக்காரு. இது வந்து இந்த மாதத்துல வந்து நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. நீங்க நெறைய பிளான் பண்ணிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க நல்ல ப்ரொஃபஷனலைஸ்டா இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. காசு, பணம் சம்பாரிக்கிறது தான் மோஸ்ட்லி உங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க மூளைய ஓப்பன் பண்ணாலே, ஒரு இந்த இது மீம்ஸ்லலாம் வரும்ல, மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறது. அது மாரி உங்களுடைய மைண்ட்ல வச்சா சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதுல பெண்ணா இருந்தாலும் சரி, எப்பவுமே எப்படி தொழில நல்லா டெவலப் பண்றது, எப்படி காசு, பணம் சம்பாரிக்கிறது, இத தாண்டி கன்னி ராசிக்கு வேற சிந்தனைகளே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. அ ஆனா இந்த மாசம் வந்து கூடுதலா இருக்கு. நல்ல காசு பணம் அமைப்புகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க போடக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனைகள குடுக்க போது. அதுல வெற்றி வாய்ப்பு, நல்ல வருமானம், லாபம் எல்லாமே இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ல தான் முடியும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. சனியுடைய பார்வை வந்து சிறு சிறு தாமதத்தை ஏற்படுத்தும். ஒரு சில தடைகளையும் ஏற்படுத்தும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அது முத்திரை குத்துனது. அதனால அத மாத்தவே முடியாது. ஸோ நீங்க எப்பவும் போல முயற்சி பண்றீங்களா? அத இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரூ. 100 வரதுங்கிறது ரூ. 1000. 100 எங்க இருக்கு? 1000 எங்க இருக்கு? 10 மடங்கு பெருசா இருக்கு இல்லையா? அது மாரி உங்களுடைய உழைப்பு 10 மடங்கா உங்களுக்கு ஈட்டி குடுக்க போது. நல்ல காசு பணத்த சம்பாரிக்கலாம். இந்த காலகட்டத்தில சனி வந்து 2 விதமா வேலை செய்வாரு. உபய ராசி இருந்தாலே 2 விதமா வேலை செய்வாரு. ஒண்ணு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். ஸோ நீங்க எத கையில எடுக்க போறீங்க அப்படிங்கிறது, உன் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது மத்த ராசிக்கு பொருந்துமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, கன்னி ராசியோடைய சிம்பிள் அதாவது அஸ்த நட்சத்திரத்துடைய சிம்பலே கை அப்படிங்கிறது. ஸோ அப்போ உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போகுது இந்த மாசம். தொழில் மூலியமா எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானம், லாபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாதி 26ஆம் தேதிக்கு 26ஆம் தேதிக்கு மேல குரு 11ல வந்துறதுனாலயும், லாபஸ்தானமாவும் இருக்கனால, நல்ல காசு, பணம் உங்கனால பார்க்க முடியும். நிரந்தர வருமானமாகவும் 10 மடங்கு நீங்க என்ன விஷயம் போடுறீங்களோ, ஒரு ரூ. 100 எஃபர்ட்ஸ் போட்டா ரூ. 1000 உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி வந்து 10 டூ 100 மடங்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, புதுசா தொழில் தொடங்குறதுனா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். இந்த மாதம் வந்து எத தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் தான். இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. பல நன்மைகள உங்களுக்கு குடுக்க போது. நான் வந்து எழுதியே குடுக்குறேன். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணத்திலயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதே மாரி வேலையில இருக்கவங்களுக்கு, வேலையில உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது இப்ப சூரியனும், புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னா, நிபுணத்துவ யோகம். இவ்வளோ நாளா உங்களுடைய வேலைகள், உழைப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படாம இருந்தா கூட, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்லா அங்கீகரிக்கப்படும். அதாவது நீங்க செஞ்ச விஷயம் இப்ப தான் பிரபல்யமாகும். உங்கள மேனேஜ்மென்ட்டே என்ன செய்வாங்க அப்டின்னா, ஒரு நல்ல பிளேஸ்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு உண்டான பொசிஷன குடுத்து, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னைஸ குடுத்து, ஒரு சேலரி இன்கிரிமென்ட்ட குடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. எதுக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு சேராவது மாறி உட்கார்ற மாரி ஒரு அமைப்புகள் இருக்கு. தாராளமா இருக்கு. நீங்க இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணாலே அதெல்லாம் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்குறாரு. கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். ஒரு திடீர்னு அமைப்பு, ஒரு திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம்
அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, கம்யூனிகேஷன். நீங்க யார்ட்டயாவது பேசும்போதோ, அல்லது ஃபோன்ல சேட் பண்ணும்போதோ, இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பிளாக்மெயில் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான அமைப்புகள். ஸோ, நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத நபர்கள்ட்ட, முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. நீங்க சோசியல் மீடியால இருக்கீங்க, இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலான கவனம் தேவை. சேட் பண்றது, டிஎம் பண்றது, பர்சனல் வாட்ஸ்அப் சேட் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகலாம். அதனால நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் வுமனா இருக்கீங்க, நீங்க வொர்க்கிங் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர்கள் கிட்டயோ எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகுங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், தவறான விஷயம்ங்கிறத மனதுல ஏத்துட்டு அத செய்யக்கூடாது. எங்கேயாவது வெளியில போறீங்க, இந்த காலத்துல தனியா போய் தான் ஆகணும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன சொல்லணும். அவங்க கிட்ட அடிக்கடி கம்யூனிகேஷன நல்ல முறையில வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய சேஃப்டிக்காக. மத்தபடி உயர்வான வாழ்க்கை, பொருளாதாரத்துல நீங்க தனித்துவமா மாறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க இந்த மாதத்துல ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஏன்னா, பெண்களுக்கு இது அற்புதமான பலன்கள குடுக்க போது. அப்புறம் திருமணம் ஆகுமான்னு கேட்டா, பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம் இருக்கான்னு கேட்டா, பரிபூரணமான குருபலம் இருக்கு. கலத்திர ஸ்தானத்த குருவும் பாக்குது, 7ஆம் இடத்துல சனியும் இருக்கு. 5 கூடையவரே 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு, திருமணம் சார்ந்த இது நிகழ்வுகள்லாம் நடக்கிறது, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மாறி, விருப்பப்பட்ட நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுங்க. அது மூலியமா உங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இந்த மாதத்த நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமா கன்னி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, இந்த மாசத்த வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா கிரகச் சேர்க்கை அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்ல முறையில இருக்குங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல பொறுமையும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்த பார்க்கிறதுனால, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம், இது எல்லாத்துலயுமே வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா தான் இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். புத்திர பிராப்தம் இருக்கு, சந்தான பிராப்தம் இருக்கு, புத்திர லாபம் இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனை, அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 கூடிய சனி 7ஆம் இடத்துல திக்பலமா பெறதுனாலயும், குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போது. கலைத்துறைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி. காசு, பணம் அளவில்லாம வரப்போது. அதுல நல்ல விஷயங்கள போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது புது வாய்ப்புகள் இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவலையே வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமானது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல துறையில வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, அதே மாரி பதவி உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு நல்ல போஸ்டிங் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குது. முக்கியமா அரசியல்வாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமா தான் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசிக்கு. அதனால மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இருக்கனால எல்லாத்தையுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்த மாசம். உங்களுக்கு தெய்வ பலமும், தெய்வ அனுகிரகமும் இருக்கு. 9 கூடைய இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. 5 கூடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியும் சரி, உறவுகளிடையே நல்ல வளர்ச்சிகளும் இருக்கு. கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. பிரிந்தவர்கள்லாம் சேரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க.
இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 கூடிய சூரியன் உங்களுடைய லக்னத்துல இருக்காரு. அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, 2, 5 கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது போக வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிரன், அதே மாரி குரு 2 பேருமே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த கிரக அமைப்பெல்லாம் என்ன சொல்ல வருது அப்டின்னா, பொருளாதார நிலை மேம்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது. முக்கியமா இவ்ளோ நாளா என்ன விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் பயிற்சியானாலும் 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்ப்பாரு. சுக்கிரன் பலமாக இருக்கு. குரு, சுக்கிரன் இணைவே காசு, பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. அதனால என்னன்னா, காசு பணத்த எப்படி ஈட்டுறது அப்படிங்கக்கூடிய இது வந்து இந்த மாசம் நீங்க நெறைய கூடுதலான முயற்சிகள் பண்ணணும். புதன் உங்களுடைய ராசியில திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதியே உங்களுடைய ராசியில திக்பலம் அடையறாரு அப்படின்னா, கட்டாயம் ஒரு நெறைய நன்மைகள் இருக்கு. இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, மேக்ஸிமம் ரிஷப ராசியில இந்த ஏஜ்ல தான் இந்த கேட்டகரியில தான் இருக்கும். இதுல எது நடந்தாலும் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு. என்னன்னா, சனி திசை நடந்தாலே சனி 11ஆம் இடத்துல இருக்கறனால நெறைய லாபங்கள ஈட்ட முடியுங்க. அதே மாரி ராகு திசை நடந்தாலும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல உயர்வ அவர் கட்டாயம் குடுத்துருவாருங்க. இது நல்ல அமைப்பு. குரு திசை அப்படின்னாலே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும் நெறைய மாற்றங்களும், நன்மையான மாற்றங்களும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும். 7ஆம் இடத்த பார்க்கிறது ஒரு தொழிலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப கொண்டு வந்து குடுத்துரும். பொதுவாவே வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்த பார்க்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா, தொழில்ல நீங்க வந்து நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலியமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு. அதனால தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு கூட சேர்ந்து சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அமைப்புன்னா என்ன மாரின்னா, திடீர்னு ஒரு வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிகழும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அதுல பாகப்பிரிவினை உங்களுக்கு நடக்கலைன்னா, உங்களுடைய பார்ட் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஷேர் வந்து உங்களுக்கு கை குடுக்கும். அது மூலியமா நல்ல டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கணவர் வழி ஆதாயம் கட்டாயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்குற குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கறனால கணவர் வழி ஆதாயம் உண்டு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து சகோதர வழி ஆதரவு. இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரன், சகோதரிகள் அதாவது இளைய சகோதர, சகோதரி, மூத்த சகோதர, சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல அதாவது உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துரும். ஒரு சிலருக்குலாம் இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் இருக்குங்க. திருமணம் கைகூடும். திருமணத்தில இருந்த பிரச்சனை, காலதாமதம் எல்லாம் நீங்கி, திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.
அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே 4ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. அதுல நன்மைகளும் இருக்கு. அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, நீங்க உங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவோ வாகனங்கள் வாங்குறது, அதே மாரி பர்சனல் யூஸ்க்காக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலத்தில இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். முக்கியமா சனி 11ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க நினைத்த ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க என்ன விஷயங்கள செஞ்சாலும் சரி, அதுக்குன்னு ஒரு உழைப்ப போடும்போது, அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நெறைய வருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்கனால நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடந்துரும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வளர்ச்சி. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி கட்டாயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்டின்னா, இணைவுகள், கிரக இணைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய கன்டென்ட்லாம் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய வீடியோஸு வைரல் ஆகுறது, நெறைய அமைப்புகள் அதாவது புது புது வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வெளியிடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள பாராட்டுவாங்க. அவங்க கூடயே உங்கள வச்சுக்குவாங்க. அது மூலியமா நல்ல ஆதாயம், நெறைய வருமானம் பார்க்கக்கூடியது. சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. இதெல்லாமே பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு கிரக இணைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. ஒரு நல்ல பதவி, வாரிய தலைவர் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். முக்கியமா நெறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நல்ல நன்மை பயக்கும் விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. திருமண பிராப்தம் இருக்கு. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. சந்தான பிராப்தம். ஏன்னா 5 கூடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில திக்பலம் பெறும்போது, சந்தான பிராப்தம் இருக்கு. அதே மாரி 11ஆம் இடத்த பார்க்கறனால உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எப்பவும் போல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்த்தாலுமே, 9ஆம் இடத்த அஷ்டமாதிபதி வந்து பார்க்கறதுனாலயும், 7ஆம் இடத்த அஷ்டமாதிபதி பார்க்கறதுனாலயும், ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்தில வீண் விவாதங்கள்ல, சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமா வந்து வெளியில போகும்போது, நீங்க எங்க போறீங்க? எங்க வரீங்க? அப்படிங்கிறத உங்களுடைய வீட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டயாவது சேட் பண்ணும்போது, இல்ல ஃபோன் பேசும்போது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் பண்ணப்படலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவா ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும், உயர்வாகவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளோ நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது, சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 கூடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்த குரு பாக்குது. தொழில்ல எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழில பொறுத்தவரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணத்த நீங்க ரூ. 100 உழைப்ப போட்டீங்கன்னா, கட்டாயம் ரூ. 500 நீங்க பாக்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, கட்டாயம் முடியாது.
ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்டின்னா, 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், குரு பலம் இல்லாதனாலயும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா, கிரகங்கள், சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, நமக்கு அது ஒரு அரணா அமையும். பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இத நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா? அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானத்த கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாதம்போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால எப்படி இருக்கும் அப்டின்னா, முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோனே கோவம் வரும். அநியாய கோவம் வரும். அதனால தயவு செய்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும், வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா, அது உங்க கோவத்தினாலயும், உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியுமென்ட்டு, வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிறக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமைய கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்கள்ல ஒரு படத்துல, அது மாரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி, கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகள இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனிய பார்க்கும்போது, சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிரும். அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை குடுக்கக்கூடியவர் யாரு அப்டின்னா, ராகு, கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்டின்னா, நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்டின்னா, 6 கூடியதுல குரு தான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 கூடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், புரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு புரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியுமென்ட்ட தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்படின்னா, நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அத புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு, நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்கள கதை கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா? வேலைய பார்ப்பீங்களா? எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா? எத பார்ப்பீங்க? கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுல தான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறுறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்டின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண பிர பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, பண இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா, எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க.
திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா, ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வரது, பாகப் பிரிவினை வரது. 5 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால, சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்குனாலும், இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும், அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ, அல்லது தொழில் விஷயமாவோ, படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஆர்கியூமென்ட்ட தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில பெருசா கிடைக்கலைனாலும், அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளோ நாளா கட்டி காப்பாத்துன குடும்பத்த நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள், இந்த மாரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியூமென்ட்ட தவிர்க்கிறது உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. த த நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்டின்னா, கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சாட் பண்றது, நீங்க ஃபோன்ல பேசுறது, டிஎம் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால, அது மன உளைச்சலையும், மன இறுக்கத்தையும் குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நெறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவுசெய்து அத நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வரதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள நிதானத்த கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.